Hello everyone, welcome back to my channel. Today we are going to learn an important lesson which is about adverbs. So adverbs என்பது an important part of speech. ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசும்போது எழுதும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்து விடுபட்டு கிளியராக பேசலாம். ஸோ இந்த லெசனானது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ் செய்யக்கூடியவங்க அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் பேசணும்னு விரும்புகிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see the whole video without skipping. Okay, let's start. First, what are adverbs? Adverbs are words that describe or give more information about a verb. ஒரு வினைச்சொல் பற்றிய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது. ஸோ வேர்ப்ஸ் என்னும் போது ஸ்பெஷலி ஆக்ஷன் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் an adjective. ஓகே, adjective அல்லது another adverb or even a whole sentence. ஓகே, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்ப் அல்லது adjective அல்லது இன்னொரு adverbனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டுக்கு தான் நாங்கள் adverbன்னு சொல்வோம். சம்டைம்ஸ் ஒரு adverbை வச்சு எங்களுக்கு ஒரு ஹோல் சென்டென்ஸையே கிளாரிஃபை பண்ணலாம் அல்லது அது பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஸோ சிம்பிளாக சொன்னோம்னு சொன்னால் ஒரு adverbன்றது எப்படியான இன்ஃபர்மேஷனை கொடுக்குமாண்டா how, when, where, how much இப்படியான இன்ஃபர்மேஷன்ஸ். ஒரு விஷயம் எப்படி நடக்குது, எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, எவ்வளவு நடக்குது, அதாவது எந்த அளவு, எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை, இப்படியான நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண adverbs யூஸ் பண்ணப்படுது. ஸோ see some example sentences using adverbs. She runs quickly. ஸோ இந்த இடத்துல how she runs, எப்படி ஓடுறா. She runs quickly. I will come tomorrow. When என்ற கொஷனுக்கு ஆன்சராக அமையுது. எப்போ வாரீங்க. I will come tomorrow. He is very tall. அப்போ எவ்வளவு tall, how much, இதுக்கான ஆன்சர் இங்கே வருது. He is very tall. They looked outside. They looked outside. வெளியே பார்க்குறாங்க. எங்கே பார்க்குறாங்க, வெளியே பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் வேர்ட் தான் adverb என்று சொல்கிறது. ஸோ இன்றைய லெசனில் adverbs பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல டைப்ஸ் ஆஃப் adverbs பார்க்கலாம். வெவ்வேறு டைப்பில் adverbs இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் adverbs ஆஃப் manner. how என்ற கொஷனுக்கு ஆன்சராக வரக்கூடிய adverbs. It tells how something happens, எப்படி நடக்குது. For example, quickly, slowly, carefully, loudly, happily. She speaks clearly. ஸோ எப்படி பேசுகிறா, ரொம்ப கிளியராக பேசுகிறா. She speaks clearly. Another type of adverb, adverbs of time. It tells when something happens, எப்போ நடக்குது என்று சொல்ல யூஸ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள், now, yesterday, soon, later, already. இவை எல்லாமே adverbs of time. I will call you later. I will call you எப்போ, later. Next type, adverbs of place. They tell where something happens, ஒரு விஷயம் எங்கே நடக்குது. Examples, here, there, everywhere, outside, nearby. Example sentence, the kids are playing outside. எங்கே விளையாடுறாங்க, outside. இடம் மென்ஷன் பண்ணப்படுது. நெக்ஸ்ட், adverbs of frequency. They tell how often something happens.
எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை அதோட கால இடைவெளி மென்ஷன் பண்ணப்படுவது அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்வேஸ், யூசுவலி, ஆஃபன், சம்டைம்ஸ், rarely, never. Example sentence: she always wakes up early. Always. ஸோ இங்கே நான் கொடுக்கக்கூடிய இந்த அட்வர்ப்ஸுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவற்றை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் ஐ லெட் யூ நோ த மீனிங்ஸ் இன் தமிழ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வர்ப்ஸ், adverbs of degree. They tell intensity or level. எவ்வளவு என்று சொல்வது. For example, very, too, quite, almost, enough. See an example sentence. He is very tired. Next type, adverbs of certainty. Show how sure we are. ஒரு விஷயத்தை பற்றி எந்தளவு ஷுவராக இருக்கிறோம் என்றது. Definitely, probably, maybe, certainly. Example sentence: she will definitely come. So, we have seen different types of adverbs. இனி நாங்கள் பார்க்க போகிறது எவ்வாறாக நாங்கள் ஒரு அட்வர்பை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம். ஸோ மற்ற டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸிலிருந்து எப்படி அட்வர்ப்ஸ் உருவாகுது. ஸோ மோஸ்ட் காமனான விடியம் என்னன்னு சொன்னால் அட்ஜெக்டிவ்ஸிலிருந்து அட்வர்பை உருவாக்குவது. நார்மலாக நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவ்க்கு இறுதியில் லி என்று சேர்த்து அட்வர்பை உருவாக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், குயிக், குவிக்லி, slow, slowly, happy, happily, careful, carefully. ஸோ இவ்வாறாக லி சேர்த்து அட்ஜெக்டிவ்ஸிலிருந்து அட்வர்ப்ஸை நீங்கள் உருவாக்கும் பொழுது அவற்றோட ஸ்பெல்லிங் சேஞ்சஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஹாப்பி என்ற வேர்டில் இறுதியில் வை வந்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கன்சனன்ட் இருப்பதால் நீங்கள் வையை எடுத்து விட்டு ஐ லெட்டர் மூலமாக அதை ரீப்ளேஸ் பண்ணி லி சேர்க்கணும், ஹாப்பிலி. அதே போல் பேசிக், பேசிக்கலி, பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரியாக ஸ்பெல்லிங் சேஞ்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், தேர் ஆர் சம் irregular adverbs. Irregular adverbs, they are different. ஸோ இந்த சில அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நீங்கள் அட்வர்பை உருவாக்குற பட்சத்தில் லி சேர்ப்பது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், குட், அதோட அட்வர்ப் வெல். ஃபாஸ்ட், ஃபாஸ்ட், சேம். ஹார்ட், ஹார்ட், சேம். லேட், லேட், the same. For example, he runs fast, not fastly. She sings well. Got it? Next, nounsலிருந்து எப்படி adverbs உருவாகுது. So this is less common. Let's see some example words. இந்த இடத்துல நீங்கள் மோஸ்ட்லி வாய்ஸ் அல்லது வேர்ட்ஸ் என்பதை இணைக்க வேண்டி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், clock, clockwise. Home, homeward or homewards. Length, lengthwise. Next, using prepositional phrases. சில இடங்களில் நீங்கள் ப்ரிப்போசிஷன் இணைக்கப்பட்ட ஃப்ரேசஸையும் அட்வர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், in the morning, at night, with care. See an example sentence. She spoke with confidence. With confidence is the adjective here. Now, shall we see the special features of adverbs? First one, flexible position. Adverbs can move in sentences. ஒரு சென்டென்ஸில் adverbs-ஐ நீங்கள் different places-ல யூஸ் பண்ணலாம். For example, quickly she finished the work. She quickly finished her work. She finished her work quickly.
ஸோ ஸ்டார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எண்டில் யூஸ் பண்ணலாம், அல்லது மிடில் ஆஃப் த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். Next feature, modify many things. Adverbs can describe verbs. For example, run quickly. Adjectives. For example, very tall. Tall is adjective. We describe it using very. Next, adverbs. For example, very quickly. So, quickly is an adverb. We use very to describe it. So, adverbs describe many things. Number 3, not alwaysly. So, this is very important for students. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ்க்கு லீ சேர்த்து தான் அட்வர்ப் உருவாகும் அப்படின்று நினைக்காதீங்க. ஸோ சில இடங்களில் லீ சேராமலே அட்வர்ப்ஸ் உருவாகுது. எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட், ஹார்ட், லேட், ஏர்லி இவை. ஃபார் எக்ஸாம்பிள், he runs fastly, wrong. He runs fast, that is correct. Next one, some adverbs change meaning. அது என்ன? ஹார்ட் என்றதோட மீனிங் வித் எஃபோர்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு. ஹார்ட்லி என்பதோட மீனிங் ஆல்மோஸ்ட் நாட், அதாவது கிட்டத்தட்ட இல்லை, எதுவுமே இல்லை என்ற மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், he works hard. He hardly works. What are the differences? He works hard என்பது அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். He hardly works, அவன் கிட்டத்தட்ட எந்த வேலையும் செய்கிறது இல்லை. There is a clear difference between both of these words. Okay, next நாங்கள் பார்க்க போகிறது position of adverb in sentences. This is very important for speaking. Okay, so adverbs நீங்கள் ஒரு சென்டென்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் என்ற விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், பிகினிங் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் for emphasis or style. ஸோ நீங்கள் ஸ்டார்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், yesterday I met her. Suddenly it started raining. Next, middle, அதாவது before main verb. மெயின் verb-க்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். This is common with frequency adverbs. ஸோ எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை நடக்குது என்ற விஷயத்தை பேசக்கூடிய frequency adverbs நீங்கள் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா மெயின் வேர்புக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி. ஆல்வேஸ் ட்ரிங்க். ஷீ ஆஃபன் விசிட்ஸ் அஸ். பட் கீப் இன் யோர் மைண்ட் வித் பி வேர்ப்ஸ். ஸோ பி வேர்ப்ஸ் வர்ற பட்சத்தில் நீங்கள் பி வேர்புக்கு முன்னாடி adverb யூஸ் பண்ண முடியாது. ஸோ பி வேர்புக்கு பிறகு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், she is always happy. So is the main verb. So here it's a be verb. என்பதால நீங்கள் she always is happy என்று யூஸ் பண்ணலாமா? No, you can't use like that. So you have to use after be verb. Next one, end of sentence. ஒரு சென்டென்ஸில் எண்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். This is most common. எது கூடன்னு சொன்னால் ஸ்பெஷலி manner, place, time. She sings beautifully, manner. They went home, place. I will call you tomorrow, time. Now, order of multiple adverbs பார்க்க போகிறோம். This is very important. ஸோ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் நிறைய adverbs யூஸ் பண்ணக்கூடிய பட்சத்தில் எந்த ஆர்டரில் வரணும்? First, manner, place, time. See the example sentence. She sang beautifully on stage yesterday. So முதல்ல manner, beautifully. Next, on stage, place. Next, yesterday, time. You can't say she sang yesterday beautifully on stage. That is not proper. So always use this order: manner, place, time when you use multiple adverbs in one sentence. ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் அட்வர்ப்ஸ் பற்றிய ஃபுல் டோட்டல் பிக்சரையும் பார்த்துட்டோம். அண்ட் இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்ப்ஸுக்கு மீனிங் தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். அதே போல் ஐ do have a big list of adverbs for you with Tamil meaning.
ஸோ அந்த பிடிஎஃப் நோட் உங்களுக்கு தேவை என்று சொன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் adverb pdf note என்று மென்ஷன் பண்ணுங்கள். So you will get them soon. Okay, so this lesson is very important and try to do the quiz that I have given here. Let's meet with another lesson quickly. Until that, take care.